நம்மெல்லாம் எங்கெங்கே ஆட்சிக்கு வர போகிறோம், வாய்க்கு வந்ததை வாக்குறுதியாக சொல்லுவோம் அப்படின்னு விஜய் வாய்க்கு வந்ததை வாக்குறுதின்னு அள்ளி விட்டார். கெடுவாய்ப்பாக அவரே அறியாமல் இன்றைக்கி பதவியில் வந்து உட்கார்ந்துருக்காரு. எதை நிறைவேற்ற முடியாது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிற காரணத்தால் எப்படி பிஜேபி எல்லா பழியும் தூக்கி காங்கிரஸ் மேலே போடுமோ அதே மாதிரி விஜயும் பழியை தூக்கி திமுக மேலே போட்டுடலான்ட்டு தமிழக அரசு இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்யை சொல்லி அதனால் எங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டூட்டியிருக்கார். அந்த உருட்டுக்கு மக்கள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே இறங்கி ஒரு பதிலடியை கொடுத்துருக்கார். நீங்கள் அவர் என்ன அறிக்கை விட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். அவ்வளவு தெளிவாக அவ்வளவு டீட்டெயில்டாக பதிலடியோடு, வெறுமனே தகவல்கள் மட்டும் கிடையாது, நேரடி பதிலடியோடு விஜய்க்கான ஒரு மறுப்பறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் விட்டிருக்கார். அந்த அறிக்கையை அப்படியே நான் படிக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்குது. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சித்திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்து தான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்க. அனுமதிக்கப்பட்ட வரவுக்குட்பட்டு தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனி வர்றேன். ஆக இதுதான் முக்கியமான விஷயம். அனுமதிக்கப்பட்ட கடன் அளவைத்தான் தமிழக அரசு கடனாக பெற்றுள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியம். இவங்க உருட்டுற மாதிரி நினச்ச நேரத்தில் கேட்குற காசையெல்லாம் தூக்கி தரமாட்டாங்க. நீங்கள் அதற்குன்னு ஒரு விதி இருக்குது. இந்தந்த மாநிலத்திற்கு இவ்வளவு கடன் தான் கொடுக்க முடியும், இந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி என்ன, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது எல்லாம் கணக்கில் வச்சுட்டு தான் நிதியை கொடுப்பாங்க. ஆக அந்த எல்லா விதிக்கும் உட்பட்டு தான் தமிழக அரசு கடனை வாங்கியிருக்கு. இந்த பொய்யை மறைச்சிட்டு கஜானா காலி அப்படிங்கிறதே ஒரு பச்சையான பொய் அப்படிங்கிறது தான் முதல்வர்கள் சொல்ல வர்றார். அடுத்தது அப்படியே வர்றேன். தமிழ்நாடு அரசு நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? நிச்சயம் அந்த ஆளுக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. இது சரியான தெளிவான ஒரு பாயிண்ட். போன பிப்ரவரியிலேயே தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிச்சாச்சு. அப்படின்னா இந்த நிதிநிலை அறிக்கை இப்படி இருக்குது, இந்த நிதிநிலை அறிக்கை இப்படி இருக்கும்போது இந்த வாக்குறுதிகளெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத விஜய் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அடுத்து வருவோம். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதியாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டு வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு முதல்வர் தன்னுடைய அறிக்கையை முடிச்சிருக்கார். ஆக முதல் நாளே திமுக மேலே பழிய போட்டுட்டு எப்போதும் போல ஒரு ஜிகனா வேலையை காமிக்கலாம் அப்படின்னு இந்த கூட்டம் போட்ட திட்டத்தை முதல்வர் அவர்களே, மக்கள் முதல்வரே நேரடியாக களத்தில் இறங்கி முறியடிச்சிருக்கார். இதுதான் கலை யதார்த்தம். தமிழக அரசு விதிக்கு உட்பட்டு தான் இதற்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வாங்கி தான் எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. ஆக கஜானாவே காலி அப்படிங்கிறது ஒரு பச்சையான பொய். நிதியே இல்லை, கஜானாவே காலினா எப்படி இத்தனை ஆண்டு காலமாக, கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக மக்கள் நலன் திட்டங்களை நிறைவேற்றினாங்க? அத்தனை திட்டங்கள்ங்க. மாதம் 1000 ரூபாய் தொடங்கி வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ரேஷன் கடைகளுக்குங்க இப்போ வயசானவங்க வந்து நிற்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் வீடு வீட ரேஷன் பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. நீங்கள் எண்ணற்ற திட்டங்களை அடுக்கிட்டே போகலாம். இலவச பேருந்து, இதை எல்லாம் இருக்கிற நிதி வச்சு தானே திமுக கொடுத்தாங்க. அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது, ஆட்சின்னு என்னன்னு தெரியாது,
டான்ஸ் ஆட தெரியும், மிமிக்ரி பண்ண தெரியும், நைட்டு டைலாக்குகளை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் மேடையில் பேச தெரியும், ஆட்சி செய்ய தெரியாது அப்படின்னு விஜய் அவர்கள் தயவு செஞ்சு ஒத்துக்கணும் அப்படிங்கறத நம்முடைய வேண்டுகோள். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.